வணக்கம் நண்பர்களே. கரூரில் பெருந்துயரத்தில் இருக்கும் விஜயின் ரசிகர்களுக்காக ஒரு நற்செய்தி என்பது அவர்களுடைய துக்கத்தை பகிர்ந்து கொள்வது, அவர்களுடைய துக்கமான காலங்களில் உடனிருந்து நற்செய்திகளை சொல்வது. அந்த வகையில் இந்த பகிர்வு, நிறைய இது மாதிரி பகிர்வு போட்டுட்டு வரேன். துக்கத்தால் என் ஆவி தொய்வடைகிறது, உமது வாக்குறுதியின்படி என்னை இப்போது எழுப்பும். ஆண்டவரை நோக்கி, கடவுளை நோக்கி இப்படி ஒருவர் வேண்டுகிறார். என்ன? துக்கத்தால் என் ஆவி என்றால் சோல், மை சோல். என் ஆவி தொய்வடைகிறது, உமது வாக்குறுதியின்படி என்னை இப்போது எழுப்பும். இந்த வசனம் உணர்ச்சி ரீதியாக சோர்வடைந்து சோகமாக இருப்பதை உணர்த்துகிறது. நாம் இந்த நிலையில் இருக்கும்போது கடினமான மற்றும் துக்ககரமான காலங்களில் நமக்கு உதவும் கடவுளின் போதனைகள் மற்றும் வாக்குறுதிகளிலிருந்து வலிமையும் ஆறுதலையும் கேட்கிறோம். துன்பம் மற்றும் சோர்வு தருணங்களில் கடவுளின் ஆதரவு மற்றும் வழிகாட்டுதலுக்கான மன்றாட்டு கேட்கப்படும். தொடர்ந்து இந்த நற்செய்தி வசனங்களை கேட்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள். இது ஒரு மத பிரச்சாரமோ என்னுடைய சேனலை ப்ரமோட் பண்ணுறதுக்கோ வீடியோ ப்ரமோட் பண்ணுறதுக்கோ இல்லை. இந்த நேரத்தில் மட்டுமே நான் இதை செய்கிறேன். நன்றி.